புரியுது, புரியுது. பட் இவ்ளோ டேஸ் பிரிஞ்சு இருந்து, அங்க போய் வந்து பார்த்த உடனே 2 பேரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, ஐ ம். திங்க் அது உங்களுக்கு பெர்சனலா வந்து ஒரு தனி கனெக்ட் இருக்கும் இல்லையா? அந்த கப்பிள் மேல. ஸோ, ஆக்சுவலா நீங்க அர்ச்சனா ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணா. அருண் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது நான் சொல்லலாமான்னு தெரியல. புரியுது. பட் அது அவ கம்ப்ளீட்டா வந்து மிஸ் பண்ணா அருண. நானே டெய்லி பேசுவோம் அத பத்தி. ஸோ, இப்போ அவங்க ஓப்பனா சொல்லிட்டதுனால என்னால இத பத்தி புரியுது, பேச முடியுது. புரியுது, புரியுது. ஸோ ரொம்ப சாப்பிடல சரியா. அவ ரொம்ப ஒரு மாரி ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அர்ச்சனா. ஸோ அது நான் டெய்லி திட்டிட்டே இருப்பேன். "சாப்பிட்டியா? இன்னைக்கு வீட்ல இந்த சமையல் இருக்கு வா" அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் அவள சாப்பிட வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியதா புரியுது. இருந்துச்சு. ஏன்னா டெய்லி அவங்க கூடவே சாப்பிட்டு, கூடவே ஆக்சுவலா அருண் என்ன சொல்றாங்களோ, அத செய்றது ஈஸிக்கா. எனக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கே தெரியல அருண் ஓ! இல்லாததுனால அப்படின்னு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. என்னன்னா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு. கன்டென்ட்டுக்காக, ப்ரமோஷனுக்காக, இல்ல வந்து ஆமா. ரீச்சுக்காகன்னு சொல்லி அத ஏதாவது சொல்லிருவாங்க. பட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஜெனுவின் ஃபீலிங் நிச்சயமா, இருக்கும்ல.